ஒரு 3 பேரு. செகண்ட் இயரா தேர்ட் இயரான்னு ஞாபகம் இல்ல. ஆரம்பிச்சிடலாம். ரெக்கார்டிங் போட்டாச்சு, ஆரம்பிச்சிடலாம். சீசன் போயிடுச்சு அவ்வளவுதான். ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணவா? ஆமா, நீங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைவே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிவ்யः பரம் வியாக்யாந்தம் வரதாதிபிः பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமளம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். இன்றைய ஒரு திருநாள்ல நமக்கு சுந்தர காண்டம் அப்படின்றதுனுடைய ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி இருக்கு இந்த செஷன். நெல்லை சகஸ்ரநாம மண்டலி பண்ணக்கூடிய பல்வேறு விதமான சத்காரியங்கள்ல உலகம் முழுக்க இருக்கிறவங்களை எல்லாரையும் நினைச்சு ஆன்லைன்ல இது மாதிரி வகுப்புகள் நடத்துறது, அத ஒரு சின்ன ஹேசில் கூட இல்லாம அத இத்தனை வருஷங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக எக்கச்சக்கமான ஒருங்கிணைப்பு வேலைகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கூட அயராம தன்னலம் இல்லாம உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். இந்த சுந்தரகாண்டம் வகுப்பு நமக்கு கிட்டத்தட்ட 9 மாசம்ல இருந்து 10 மாசம் வரைக்கும் நடந்தது. அப்ப நான் முன்னாடி ஒரு முறை நடந்த போதும் நான் ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தேன். வகுப்பு முடிஞ்ச உடனே அதோட விட்டுடாம தொடர்ந்து ஒரு 68 பாராயணங்களாவது பண்ணணும் அப்படின்னு. அத அந்த முறையும் நடந்தது. இந்த முறையும் அடுத்ததாக போட்டிருந்த செஷன்லயும் நான் அதை ஒருங்கிணைப்பாளர் அவங்க அம்பிகா கிட்ட ரெக்வஸ்டா வச்சிருந்தேன். தனுஷ்கோட்டி சார், சிதம்பரம் சார் அவங்களும் இதுக்கு ஒத்துழைக்க போக மேற்கொண்டு சுந்தரகாண்ட பாராயணம் தொடர்ந்து நடந்து வருது அப்படிங்கறத கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப
சந்தோஷமா இருக்கு. குரு கிருபை வந்து பரிபூர்ணமா இருந்ததுனாதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியா நடைபெறும். இந்த ஆண்டு விழா சமயத்துல சுந்தர காண்டத்தினுடைய ஒரு ஜிஸ்ட், அதாவது ரெஃப்ரெஷிங்காக, ஒரு சின்ன ரிவிஷனாக இந்த ஒரு வினாடி வினா குவிஸ் நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. சுந்தர காண்டம் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவாவே ராமாயணம் வந்து ரொம்ப எளிமையானது, படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமானது. நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். அதை இயற்றியவர் வந்து ஒரு வேடனாக இருந்து ராமநாமத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதினதுனால ரொம்ப எளிமையான சொற்களை தான் போட்டிருப்பார் அவர். கஷ்டமான சம்ஸ்கிருதத்தினுடைய நுழைச்சு நிறைய புராணங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்க்குள்ள நுழையறதே கஷ்டமா இருக்கும், நிறைய ஸ்லோகங்கள். இது அப்படி இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கும். அப்படின்னா அவர் அதை சொல்லி கொடுத்ததே முதல்ல 5 வயசு குழந்தைகளுக்கு தான், அதுவும் கீர்த்தன பாடல் வடிவமாக சொல்லி கொடுத்திருந்தார். பாடல் வடிவமாக முழு ராமாயணத்தையும் பாட்டாக பாடும்படியாக அளவுக்கு எளிமையான சொற்களை போட்டு குழந்தைகள் வாயில கூட ஈஸியாக நுழையும்படியான சொற்களை போட்டு பண்ணி அந்த காவியத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லினோம். இதுல இந்த ரொம்ப எளிமையா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலும் இந்த சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்றது நாம ஏற்கனவே பல முறையும் சொல்லியிருந்தாலும் இதை சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சுந்தர காண்டத்தை பத்தி பேசுறது, ராமாயணத்தை பத்தி பேசுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும் கூட அத சொல்றதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு. ஏன்னா கேட்க கேட்க மங்களம் கொடுக்கக்கூடியது, எத்தனை முறை கேட்டாலும் அழுக்கவே அழுக்காதது. அதுக்குதான் சுந்தரம் அப்படின்னு பேர். அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது எது நிரந்தரமான அழகு அப்படின்னு பார்த்தோமானால், எது வந்து நம்மளுடைய மனம் எப்பவுமே வெறுக்காம விரும்பிக்கிட்டே இருக்குமோ அதுதான் அழகு. அது உருவத்துல அழகா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு அம்மா தான் அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா வந்து பெரிய ரதியாக ரொம்ப உலகத்திலேயே சிறந்த அழகியாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த குழந்தைக்கு அம்மாவை எப்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்க அம்மா தான் அழகு அப்படின்னு சொல்லும். அது மாதிரி சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, ஹனுமானுடைய இயற்பெயர் சுந்தரன், அதனால ராமாயணத்திலேயே ரொம்ப அழகான காண்டம், சீதையும் ராமனையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காண்டம், குருவாக ஹனுமான் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு காண்டம், ஒரு ஜீவாத்மா வந்து குரு மூலமாக இறைவனை அடைவிக்கக்கூடிய அந்த ஒரு காண்டம், படிக்க படிக்க இனிமையா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னாலும் கூட இந்த சுந்தர காண்டத்தை வந்து நீங்க எத்தனை முறை படிச்சாலும் புதுசா படிக்கிற மாதிரியே ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நமக்கு கதை முன்னாடியே தெரிஞ்சாலும் கூட ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கும்பொழுது அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு காண்டமாக இருக்கு. மேலும் இது வந்து ஒரு ஸ்லோகத்தை கூட இது இது இந்த பகுதி இருக்க வேண்டாமோ, இது ரொம்ப வந்து இது இல்லாமையே கூட இந்த சுந்தரகாண்ட் அந்த பகுதி வந்து முழுமையா இருக்குமோ அப்படின்னு தள்ளவே முடியாதாம். ஒவ்வொரு ஸ்லோகமுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கு வேண்டாம். இந்த ஒரு 10 ஸ்லோகங்கள் வெறும்ன இருக்கு, நம்ம இதை தள்ளிட்டு அடுத்ததுல இருந்து படிக்கலாம், இது வெறும்ன கதையா இருக்கு, இதை தள்ளிட்டு அடுத்ததுல இருந்து, அப்படி தள்ளவே முடியாதபடிக்கு வேண்டாம்னு தள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகமோ ஒரு சின்ன பகுதியோ கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவும் அழகான கிறிஸ்பான முழு ராமாயணத்தையும் உள்ளடக்கிய ஒரு அழகான குட்டி பகுதி. ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு, 7 காண்டங்கள் இருக்குனாலும் இந்த சுந்தர காண்டம் ஒரு காண்டத்தை நம்ம படிக்கும் பொழுதே முழு ராமாயணத்தையும் படிச்ச ஒரு பலனை வேற அது லட்டு மாதிரி கொடுத்துடுது. அப்ப முதல்ல வந்து ஹனுமான் லங்கையை தாண்டது அதெல்லாம் நம்ம பார்த்துடுறோம்.
இன்னொரு சமயத்துல சீதைய ஹனுமான் சந்திக்கும் பொழுது சீதை மறுபடியும் ராமனுடைய வம்சம் அது எல்லாத்தையும் எனக்கு விஸ்தாரமா சொல்லு, ராமனுடைய வடிவழக சொல்லு. இதுக்கு முன்னாடி நடந்தது அவர் சொல்லிடுறார். ராமனுடைய வம்சத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்தாலும் கூட நடுவுல சுக்ரீவனை மீட் பண்ணினதெல்லாம் எப்போ, ராவணன் என்னை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் எப்படி ராமனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது அதை விஸ்தாரமா சொல்லுன்னு கேட்கும்போது அந்த பார்ட்டு கிஷ்கிந்தா காண்டத்தையும் சொல்லிடுறார். அதற்கு பிறகு சீதை கிட்ட பலமுறை இந்த மாதிரி நடக்க போறது அப்படிங்கறத, பின்னாடி ராமன் வரப்போறார், எல்லாரையும் வதம் பண்ணி உங்களை அழிச்சுன்னு போறாருன்னு சொன்னாலும் கூட திரிஜடையினுடைய ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவ மேற்கொண்டு இந்த சுந்தரகாண்டம் முடிச்ச உடனே யுத்தத்துல என்னென்னலாம் நடக்க போறது, ராவணன் எப்படி அழிய போறான், மற்ற அசுரர்கள்லாம் எப்படி அழிய போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த ஹனுமான் லங்கையிலேருந்து திரும்பி இறங்கின உடனே அந்த வானரர்கள் கிட்ட முழு சுந்தரகாண்டத்தையும் மறுபடியும் ஒரு முறை சொல்றார். இங்க இருந்து புறப்பட்டதுல இருந்து திரும்பி வந்த வரைக்கும் என்ன நடந்தது ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே சுந்தரகாண்டத்தை திருப்பியும் ஒரு அத்தியாயம் முழுக்க ஒரு குட்டியாக சொல்லிடுறார். அது மாதிரி ராமனுடைய முன்னாடி விஷயங்களும் மறுபடி பல இடங்கள்ல வருது. ராமன் கிட்ட போய் சொல்லும் பொழுதும் திரும்ப விஸ்தாரமாக சொல்றான். இத்தனை இடங்கள்ல ரிப்பீட் பண்ணியிருந்தா கூட ஒரு இடத்த கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஏற்கனவே இப்பதானே படிச்சோம் அப்படி தோணவே தோணாதான் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை பிரசன்ட் பண்ணிருக்கிறத பார்க்கும். ஆக ஒரு முழு சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது முழு ராமாயணத்தையும் அப்படியே ஒரு ஜஸ்ட் குட்டியாக பாராயணம் பண்ணிடுற மாதிரியான ஒரு பலனும் கிடைக்கிறது. அந்த அழகு ஒரு பூரண திருப்தி, ராமாயணம் முழுக்க படிச்சுட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக ஹனுமானுடைய ஒரு பூரண அருள், ராமனுடைய ஒரு பூரண அருள் அதுல கிடைக்கிறது. அவங்க ரெண்டு பேருடைய முழு சாநித்தியமும் இந்த சுந்தரகாண்டத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றதுனால இந்த ஸ்லோகத்தை படிச்சா இந்த பலன், இந்த ஸ்லோகத்தை படிச்சா இந்த பலன் எல்லாம் உங்களுடைய புஸ்தகத்துல முந்தின ஒரு சின்ன டேபிளே போட்டு கொடுத்திருப்பாங்க. விரும்பின பொருள் திருப்பி தொலைஞ்ச பொருள் கிடைக்கிறதுக்கு, குடும்பம் ஒன்னா சேரறதுக்கு, பிரிஞ்சு போனவங்க திரும்பி வர்றதுக்கு, திருட்டு போன பொருள் இது மாதிரி நிறைய விஷயம், வழக்குகள்ல இருந்து விடுதலை பெறறதுக்கு நல்லா பலன் கொடுத்துருப்பாங்க. ஆனா பலனை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, பலன்கள் வேணும்னாலும் அதை படிக்கலாம், பலன்கள் எல்லாம் வச்சுட்டு சுந்தரகாண்டத்துக்காகவே ஆசையாக பாராயணம் பண்ண என்ன ஆறுதுன்னா, அந்த ராமனும் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் பட்டாபிஷேக கோலத்துல நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பவுமே நித்தியவாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக உட்கார்ந்துடுறார்கள். ராமாயணம் முழுக்கையும் ஒரே நாள்ல படிக்கணும்னா அப்ப ஒரே நாள்ல நம்மளால சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிட முடியும். இவ்வளவு அழகான ஒரு எப்பவுமே திகட்டாத, பார்த்துட்டே இருக்கக்கூடிய, படிச்சுட்டே இருக்கக்கூடிய சுந்தரமான இந்த ஒரு ராமாயணத்தினுடைய பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிச்சோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியம். குருநாதருடைய ஒரு அருள், அப்புறம் பகவானுடைய ஒரு அருள் நம்மளுக்கு பூரணமா இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இப்ப அத ஒரு குட்டி ரிவிஷன் வேற நம்ம பார்க்க போறோம். இந்த குவிஸ்ல நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமான கேள்விகள்லாம் இல்லாம ஒரு முழு சுந்தரகாண்டம் முழுக்க ரொம்ப ஃபாஸ்டா ரஷ் பண்ற மாதிரியான சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கு. சோ இப்ப நீங்க கண்டக்ட் பண்ண போறீங்களா அம்பிகா? ஆமாங்க ஜி. அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமோ அவங்க அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைப்படி ரொம்ப ஈஸியான கேள்விதான், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ எல்லாருமே இந்த சுந்தரகாண்டத்துல நாமளும் ஒரு பகுதியாக பங்கெடுத்து கொண்டு ஹனுமானோட அருள், அப்புறம் ராமனுடைய அருள், குருநாதருடைய ஒரு கிருபை எல்லாத்தையும் பாத்திரமாகும்படி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். மேன்மேலும் இது மாதிரி பல ஆண்டு விழாக்கள், 100வது ஆண்டு விழாவுக்கும் நானும் இதே மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறேன். குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே ராதே. அடியஞ்சி ஸ்ரீமன் நாராயணா.
எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அடியேன் ஸ்ரீமன் நாராயணா. சீத்தை தேவியிடம் அனுமன் எதை காண்பித்தார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணி தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சசிகலா மேம். நமஸ்காரம். அடி அங்க சூடாமணி அடியேன் நல்லா சொல்லுங்க மேம். சசிகலா மேம். கல்யாணி மேம், கல்யாணி. ஓகே மேம், ஓகே. மகேந்திரமலை எந்தெந்த வண்ணங்களில் விசித்திரமான தாதுக்களால் ஆனது? மேம் ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். புஷ்பலதா மேம். புஷ்பலதா மேம். மகேந்திர மலை வந்து வைரம், வைடூரியம், இந்த மலை கல்லெல்லாம் சேர்ந்த மலை. அம்பிகா, அவங்க இல்லையா? அம்பிகா இல்லையா? அடியன்ஜி லெஃப்ட் ஆயிடுது தெரியல. அடியன்ஜி மேம் சொல்லுங்க. புஷ்பலதா மேம் சொல்லுங்க ஆன்சர். மலை வந்து இது எல்லாருடைய கல்லு சேர்ந்தது. அந்த மலை வண்ணங்களின் விசித்திர தாதுக்களால் ஆனது. அது என்னென்ன கலர்ல இருந்தது? வண்ணங்களில் விசித்திர ஆரஞ்சு. அதேமா ராஜலட்சுமி சொல்றேங்கம்மா. சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். தங்க நிறத்துல, வெள்ளி நிறத்துல, இந்த நிறத்துல எல்லாம் இருந்துச்சுமா. ஆன்சர் நீலம், சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, தாமரை, கருப்பு. ஓகே மேம். அனுமனின் தந்தை யார்? அனுமனின் தந்தை யார்? மேம் நான் சொல்லட்டுங்களா? சிவகணி சுந்தரி மேம். வாயு பகவான். அனுமார் கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தான் மேம். அனுமாரோட தந்தை கரெக்ட் தான் மேம். ஆன்சர் கரெக்ட் தான் மேம். யாரு? வாயு பகவான் மேம். வாயுபுத்திரன். டவுன் மேம், ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல இருங்க மேம். மியூட்ல இருங்க மேம். ஹனுமன் சீதையை தேடி எந்த திசை நோக்கி புறப்பட்டார்? தெற்கு. தீபக் குமார் மேம். மேம் ஹனுமன் கைகளையும் கழுத்தையும் சுருக்கி கொண்டு எதை வளர்த்து கொண்டார்? ஸ்ரீ கார்த்திக் மேம். உடலை. அவருடைய ரூபத்தை. மேம் கொஸ்டின் நல்லா கேளுங்க மேம். அனுமன் கைகளையும் கழுத்தையும் சுருக்கி கொண்டு எதை வளர்த்து கொண்டார்? உடல். இல்ல மேம், ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க மேம். இல்ல மேம். இல்ல மேம். இல்ல மேம். ரம்யா மேம். இல்ல மேம். நான் சொல்லலாமா? உடம்பு. சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். கையை தான் வளர்த்து கொண்டார். கைய இல்ல மேம். அதான் சொல்றேன். அனுமன் கைகளையும், ஒரு நிமிஷம் கொஸ்டின் கேளுங்க, கொஸ்டின் நல்லா கேளுங்க. அனுமன் கைகளையும் கழுத்தையும் சுருக்கி கொண்டு எதை வளர்த்து கொண்டார்? மேம் தேஜஸ், ஆற்றல், வீரியம் மேம். கரெக்ட் மேம், கரெக்ட் மேம், கரெக்ட். தேங்க்யூ மேம். அனுமன் தன்னை எவ்வாறு நினைத்து கொண்டார்? அனுமன் தன்னை எவ்வாறு நினைத்து கொண்டான்? ஸ்ரீ கார்த்திக் மேம். சொல்லுங்க மேம். அனுமன் தன்னை எவ்வாறு நினைத்து சொல்லுங்க மேம். ராமதூதன், ராமதாசன், ராமபக்தன். கருடனாக நினைத்து கொண்டார். மேம் கருடனாக நினைத்து கொண்டார் மேம். அடியம்மா. அனுமன் எத்தனை யோஜை அகலமும் எத்தனை நீளமும் உயர்ந்து நின்றார்?
ஹனுமன் எத்தனை யோஜனை அகலமும் எவ்வளவு நீளமுமாக உயர்ந்து கொண்டார்? விமலாமன், சுகந்தா சார், என்னமா 10 மேம். 2 கொஸ்டின் இருக்கு மேம் இதுல. 10 யோஜனை அதிகமா வளர்ந்தது மேம். மேம் 30 யோஜனை நீளம் மேம். சரி மேம். அகலம்? அகலம் 30, நீளம் 10. 30 யோஜனை மேம். எது மேம் 30 யோஜனை? அகலமா நீளமா? அகலம் நீளம் 30 மேம். 10 யோஜனை அகலம் மேம். நீளம் இல்ல மேம், 10 யோஜனை அகலமும் 30 நீளம். 30 யோஜனை நீளம். 30 யோஜனை நீளமும் மேம். வானரனான ஹனுமன் மேகங்களை இழுத்து செல்லும் போது மேகங்கள் எந்த வர்ணங்களில் ஜொலித்தன? வானரனான ஹனுமன் மேகங்களை இழுத்து செல்லும் போது மேகங்கள் எந்த வர்ணங்களில் ஜொலித்தன? புஷ்பலதா மேம். மஞ்சள் மேம். சொல்லுங்க மேம். நிறைய கலர்ஸ் இருக்கு, சொல்லுங்க. மஞ்சள். வேற மேம் வெண்மை, சிவப்பு, மஞ்சள், நீலம் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். கடலரசர் அனுமனுக்கு உதவி செய்ய எந்த மலையை அழைத்தார்? கடலரசர் மேம் மியூட்ல இருங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கடலரசர் அனுமனுக்கு உதவி செய்ய எந்த மலையை அழைத்தார்? விஜயலட்சுமி மோகன் மேம். பர்வதமலை. விந்திய மலை மேம். இல்ல மேம். வர்ஷா மேம். மைனாகமலை. மகேந்திரமலை மேம். மைனாகம். இல்ல மேம், மைனாகம். ஆன்சர் பண்ணிட்டாங்க மேம். மைனாகம். எந்த யுகத்தில் மலைகள் எல்லாம் இறக்கைகளுடன் இருந்தன? எந்த யுகத்தில் மலைகள் எல்லாம் இறக்கைகளுடன் இருந்தன? சத்தியயுகத்தில். இல்ல மேம். ஸ்ரீ கார்த்திக் மேம். கீதா பாலம். சொல்லுங்க மேம். ஒருத்தங்க சொல்லுங்க மேம். திரேதாயுகம். இல்ல மேம். கீதா பாலமுருகன் மேம். மேம் துவாபர யுகத்தில் மேம். இல்ல மேம். துவாபர யுகத்துல தான் இருந்தது. இல்ல மேம். ஜெயலட்சுமி மேம். கரெக்ட் மேம். கிருத்தயுகம் கரெக்ட் மேம். கிருத்தயுகம் கரெக்ட் மேம். மலைகளின் இறக்கைகளை வெட்டியவர். என்ன ஆன்சர் சொன்னீங்க? கிருத்தயுகமா? கிருத்தயுகம் மேம். கிருத்தயுகம். கிருத்தயுகத்துக்கு இன்னொரு பேர் தான் மேம் சத்தியயுகம். மேம் எங்க குருஜி என்ன சொல்லிருக்காங்க? ஆமா கிருத்த யுகத்துக்கு இன்னொரு பேர் சத்தியயுகம். மேம் ப்ளீஸ் ஆர்கியூ பண்ண வேண்டாம். எங்க குருஜி என்ன சொல்லி கொடுத்தாங்க அதான் மேம் ஆன்சர். நாங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்க்க மாட்டோம் ஒண்ணுதான் அம்பிகா மேம். 1 ஆ 2 கிடையாது மேம். எங்க குருஜி என்னதோ அதுதான் மேம். என்ன சொன்னாங்களோ கமா போட்டா கமாதான் மேம். நான் பாலா தான் பேசுறேன் அம்பிகா. கிருத்தயுகம் சத்தியயுகம் ரெண்டும் ஒண்ணுதான். அடியஞ்சி நாராயணா. மலைகளின் இறக்கையை வெட்டியவர் யார்? இந்திரன் மேம். இந்திரன். கரெக்ட் மேம். எந்த சர்ப்பம் அனுமனுக்கு இடையூறு செய்தது? எந்த சர்ப்பம் அனுமனுக்கு இடையூறு செய்தது? பூர்ணிமா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஆன்சர் பண்ணுங்க மேம். சிவசங்கரி சொல்லுங்க மேம். பூர்ணிமா மேம். கரெக்ட் மேம். மேம் क्वेश्चन எந்த சர்ப்பம் அனுமனுக்கு இடையூறு செய்தது? சுரசை கரெக்ட் தானே. அனுமன் இலங்கையில் எந்த மலையில் கொஞ்சம் கேளுங்க மேம். அனுமன் இலங்கையில் எந்த மலை சிகரத்தில் இறங்கினார்? ஸ்ரீ கார்த்திக் மேம். இல்ல மேம். அனுமன் இலங்கை மகேந்திர பர்வதம். மகேந்திர பர்வதம். திரிகூடமலை. கரெக்ட் மேம். திரிகூடமலை கரெக்ட் மேம். ஹனுமன் இலங்கையில் எந்த வேளையில் நுழைந்தார்? ஹனுமன் இலங்கையில் எந்த வேளையில் நுழைந்தார்? இரவு. சுகந்தா சாரங்கன் மேம். இரவு நேரத்தில் நுழைந்தாமா?
நடுநிசியில் நுழைந்தார். நடுநிசி. இரவு சார். கரெக்ட் மேம், கரெக்ட். சுக்ரீவன் யாருடைய குமாரர்? மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுக்ரீவன் யாருடைய குமாரர்? ஸ்ரீதேவி மேம். அடியன் மேம். சூரியன். இலங்கைக்கு அழிவு காலம் வந்து விட்டதை எவ்வாறு உணர்ந்தார்? இலங்கைக்கு அழிவு காலம் வந்து விட்டதை எப்போது உணரலாம்? விவசாய வாயில போயிட்டு வெளியே வந்த போய் சொல்றாங்க. இல்ல மேம். யாரு அடிக்கிறாங்க? அனுமான் லங்கைக்கு போகும்போது சிம்ஹியை அடிக்கிறார். மேம் யாராச்சும் ஒருத்தங்க பண்ணுங்க. கரெக்ட் மேம். லங்கினி அனுமனால் தாக்கப்பட்ட போது. கரெக்ட் மேம். இலங்கையில் உள்ள மாளிகைகள் எந்த வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன? இலங்கையில் உள்ள மாளிகைகள் எந்த வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன? ஷியாம்லா மேம். ஷியாம்லா மேம். சொல்லுங்க மேம். ஷியாம்லா மேம் சொல்லுங்க மேம். ஜெயலட்சுமி. புஷ்பக விமானம் போல. இல்ல மேம். இலங்கையில் உள்ள மாளிகைகள் எந்த வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன? வசந்தா மேம். கந்தர்வ நகரத்திற்கு ஒப்பாக. இல்ல மேம். இந்திரலோகத்தில். இல்ல மேம். இல்ல மேம். பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம். நான் சொல்ற ஆன்சர் சொல்றேன் மேம். பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம், இந்த 3 அமைப்புல மாளிகை கட்டினாங்க. அப்படியே அதுக்கு அர்த்தம் பத்மம்னா தாமரை. அனுமன் யார் வீடுகளுக்கெல்லாம் தாவி சென்றார்? மேம் நான் அடுத்த கொஸ்டின் கேக்குறேன். அனுமன் யார் வீடுகளுக்கெல்லாம் தாவி சென்றார்? லதா ராஜா மேம். விபீஷணன். சொல்லுங்க மேம். ஸ்ரீ கார்த்திக் மேம். ராவணனுடைய அடிமைகள் விபீஷணனை தவிர. விபீஷணன், கும்பகர்ணன், அகம்பனன், சுத்தி அவனுடைய எல்லா மந்திரிகளோட வீடு, எல்லா வீட்டுக்குமே போறார். அடியன் கரெக்ட் மேம். ராவணனின் புஷ்ப விமானத்தை வடிவமைத்தவர் யார்? ராவணனின் புஷ்ப விமானத்தை விஸ்வகர்மா. கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். வானரர்களிடம் சீத்தை இலங்கையில் இருப்பதாக கூறியவர் யார்? விஜயலட்சுமி. சம்பாதி மேம். சம்பாதி தான் மேம். கரெக்ட். கழுகரசன் சம்பாதி. அடியன். காகுஸ்தன் என்பவர் யார்? ராமர். காகுஸ்தன் என்பவர் யார்? ராமர். கரெக்ட். அடியன். அசோகவனத்தில் ராமன் எந்த மரத்தில் அமர்ந்தார்? அசோகவனத்தில் ராமர் எந்த மரத்தில் அமர்ந்தார்? கரெக்ட் மேம். கலப்பை முனையில் தோன்றியவர் யார்? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடும் ஆற்றின் பெயர் நதி. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடுவது என்ன பெயர்? நதம். கரெக்ட் மேம். ராவணன் சீத்தையை எவ்வளவு காலம் சிறை வைத்தான்? ராவணன் 10 மாதங்கள். 10 மாதம்மா. கரெக்ட் மேம். ராவணன் எந்த வம்சத்தில் தோன்றியவன்? புலஸ்தியர். புலஸ்தி வம்சம். கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். புலஸ்திய வம்சம். சீதைக்கு துணையாக இருந்த ராட்சசியின் பெயர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள மட்டும் நான் கூப்பிடுறேன் மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள மட்டும் நான் கூப்பிடுறேன் மேம். ஹனுமன் எவ்வளவு பரப்பளவு உள்ள சமுத்திரத்தை தாண்டினார்?
ஹனுமன் எவ்வளவு பரப்பளவு உள்ள சமுத்திரத்தை தாண்டினார்? கமல் யோஜனை. கமலா மேம். 100 யோஜனை. அடியே மேம், கரெக்ட் மேம். எந்த இடத்திலிருந்து ராவணன் சீத்தையை கவர்ந்து சென்றான்? எந்த இடத்திலிருந்து ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான்? விஜயலட்சுமி ஜி மேம். பஞ்சவடி. அடியே மேம். பஞ்சவடி. தண்டகாரண்யம் மேம். தண்டகாரண்யம். சீதா தேவி ராமனிடம் தெரிவிக்க சொன்ன கதை என்ன? காக்காசுரன். கரெக்ட் மேம். காக்காசுரவதம். ஓகே மேம். ராமனுக்கு தொண்டு செய்யும்படி லக்ஷ்மணனை அனுப்பியது யார்? ஊர்மிளா. இல்ல மேம். ராமனுக்கு தொண்டு செய்யும்படி சுமித்ரா மேம். அடியே மேம். மேம் மியூட் போட்டுக்கோங்க மேம். மியூட் போட்டுக்கோங்க மேம். பத்மா மேம் மியூட் போட்டுக்கோங்க. சீதா தேவி எத்தனை மாதம் தான் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்? 1 மாதம். 3 மாதம். ஓகே மேம். ராமனிடம் கொடுக்கும்படி சீதை கொடுத்து அனுப்பிய பொருள் எது? சூடாமணி. கரெக்ட் மேம். கடலை தாண்டும் சக்தி படைத்தவர்கள் யார் யார்? ஹனுமன். மேம் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்கள நான் கூப்பிடுறேன். எல்லாரும் ஊடால சொல்லாதீங்க மேம். சசிகலா மேம். உமாதேவி மேம். ஜாம்பவான், ஹனுமன், வாலி. சாரி, இல்ல சுக்ரீவன். மேம். இல்ல மேம். அங்கதன் மேம். அங்கதன். இல்ல மேம். அங்கதான் ஒருத்தங்க. இன்னும் 2 பேர். அங்கதன், ஹனுமன், ஜாம்பவான். இல்ல மேம். விஜயலட்சுமி மேம். பூர்ணிமா மேம். கருடன். ஓகே மேம். கருடன், ஹனுமான், வாயு, அங்கதன். 4 பேர் மேம். அங்கதன் இருக்குமா மேம்? அங்கதன் உண்டு மேம். கடலை தாண்டும் சக்தி படைத்தவர்கள் யார் யாருன்னு கருடன், ஹனுமான். ஆனா நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லுவா. சீதை சோகமாக இருக்கும் போது கூறும் உவமை. சீதை சோகமாக இருக்கும் போது கூறும் உவமை. ராம் ராம். இல்ல மேம். சீத்தை வந்து சோகமா இருக்கப்ப அதை எதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல. ரமா மேம். அனிச்ச மலர். மலரில் கிடையாது மேம். ஒரு உவமையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் வந்தா உடனே ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல மேம். விமலா மேம். கண்டிப்பாக அழைக்க வருவார். இல்ல மேம். விமலா மேம். விமலா மேம். மேம் நிலாவோட ஒப்பிக்கிறாங்க ஓமை. இல்ல மேம். கலைவாணி மேம். கப்பல் கவர்ந்தது போல். இல்ல மேம். மேம் அந்த காலத்துல கப்பல்லாம் கவர்றது சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீதேவி மேம். ஸ்ரீதேவி மேம். அருகம்பில். இல்ல மேம். முற்பகல் செஞ்ச பிற்பகல் நான் செஞ்சதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்ல மேம். நிலாவை வச்சுதான். ஆனா அது என்ன உதாரணம்னு சொல்லுங்க. இடது கண் துடி. நிலாவை பேஸ் பண்ணின உவமை தான் அது. நான் சொல்லிட்டேன் மேம். நிலா மேம் அதை நிலா base பண்ணின ராகு பிடித்த சந்திரன் போல. ராகு பிடித்த ராகுவின் வாயில் அகப்பட்ட சந்திரன். கரெக்ட் மேம். கரெக்ட். அடியே மேம். அனுமனை பார்த்ததும் சீத்தை அடையும் ஆனந்தத்தை உவமைப்படுத்துவது எது? அனுமனை பார்த்ததும் சீத்தை அடையும் ஆனந்தத்தை உவமைப்படுத்துவது எது? சொல்லுங்க மேம். இதே நிலாவை பத்தி தான் மேம் வரும். பூரண சந்திரனை பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்லா சென்டென்ஸ் வாங்க மேம். ஃபுல் முழு சென்டென்ஸ். நிலவு சந்திரனை கண்டு அள்ளி மலர் மலர்ந்தது போல். இல்ல மேம். அது இல்லையா? முழு முழு நிலவாக பிரகாசித்தார். முழு நிலவென
சுகந்தா சாரங்கன் மேம், நீங்க சொல்லுங்க மேம். பூரண சந்திரனை பார்த்த ஒரு ஓமை. இல்ல மேம். கமலா மேம். கமலா மேம். பௌர்ணமி நிலவு மாதிரி. வசந்தா மேம். வசந்தா மேம். விமலா மேம். மேம் சூரியனை கண்ட நிலவை கண்ட தாமரை போல. இல்ல மேம். இல்ல மேம். ராகுலந்து விடுபட்ட சந்திரன் போல. இல்ல மேம். ரோஹிணி சந்திரனுடன் கூடுவது போல. ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரனோட கூடுவது போல. இது கொஸ்டின். அனுமனை பார்த்ததும் சீதை அடையும் ஆனந்தத்தை உவமைப்படுத்துவது எது? ரோஹிணி சந்திரனுடன் கூடுவது போல. அடி. கிங்கரர்கள் என்பவர் யார்? கிங்கரர்கள் என்பவர் யார்? யமதூதர்கள். யமதூதர்கள். ஓகே மேம். அவங்க என்ன செய்வாங்க மேம்? பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க கிங்கரர்கள் என்பவர் யார்? யமதூதர்கள் இல்ல. இல்ல. கிண்ணறர்கள் பாடல் பாடுபவர்கள். இல்ல. அசுரர்கள். பாடல்கள் பாடுவார்கள். அசுரர்கள். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள். தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள். இல்ல மேம். பேருமே. கிங்கரர்கள் என்பவர் யார்? ஆதித்தர்களா? இல்ல மேம். பறவை இனத்தவர். பரிமளா மேம் ஏவல் செய்பவர்கள் மேம், வேலைக்காரர்கள், பணியாளர்கள். ஓகே மேம். கரெக்டா சென்டென்ஸ் சொல்லுங்க. தேவலோகத்தில் உள்ளவர்கள். தேவலோகம். இல்ல மேம். இல்ல மேம். கிங்கரர்கள் என்பவர் யார்? பரிமளா மேம். மேம் பாடல் பாடுபவர்கள் மேம். இல்ல மேம். சொன்னதை மட்டும் செய்பவர்கள். வந்து அவங்க மனித உடலும் பறவையின். இல்ல மேம். கிங்கரர்கள் என்பவர் சொன்னதை மட்டும் செய்பவர்கள். ஓகே மேம். கிங்கரர்கள் என்பவர் சொன்னதை மட்டும் செய்பவர்கள். வானரர்களின் தலைவன் யார்? வானரர்களின் பாலன். பாலன். பாலன் மேம். பாலன் மேம். சசிகலா மேம். ஸ்ரீகார்த்திக் மேம். அங்கதன். அங்கதன். இல்ல மதுரை சுக்ரீவன். கரெக்ட் மேம். கரெக்ட். சுக்ரீவன் தான் மேம் கரெக்ட். சரிங்க மேம். தேங்க்யூ. அனுமன் இலங்கையில் அளித்த அரக்கர்களின் பெயர் என்ன? அனுமன் இலங்கையில் அளித்த அரக்கர்களின் பெயர் என்னென்ன? ஜாம்பாலி, அக்ஷயகுமாரர்கள். அக்ஷகுமாரன். அக்ஷகுமாரன். 7 மந்திரி குமாரர்கள். சொல்லுங்க. மேகநாதன். அதெல்லாம் கிடையாது. பரிமளா மேம். மேம் ராவணன், கும்பகர்ணன், மகோதரன் அவங்களெல்லாம் சொல்லலாம். சொல்லுங்க மேம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பேர் சொல்லுங்க மேம். இந்திரஜித்து, ஜாம்பாலி, மகோதரன், அக்ஷகுமாரன், ஜம்புமாலி, பிரஹஸ்தகுமாரன், துர்தரன், பிரஹசன், விருபாக்ஷன், யுபாக்ஷன். ஓகேங்களா? இந்திரஜித் அனுமனை எந்த அஸ்திரத்தால் கட்டி போட்டான்? பிரம்மாஸ்திரத்தால். கரெக்ட் மேம். ராமர் லக்ஷ்மணன் சுக்ரீவனை எங்கு சந்தித்தார்கள்? ராமர் லக்ஷ்மணர்கள் சுக்ரீவனை எங்கு சந்தித்தார்கள்? கரெக்ட் தான் மேம். ரிஷ்யமுக பர்வதம். யாருடைய மாளிகையை மட்டும் நெருப்பு வைக்காமல் தவிர்த்தார் ஹனுமன்? கரெக்ட் மேம். சீத்தையை பார்த்ததை எவ்வாறு அறிவித்தார் ஹனுமன்? ஓகே மேம். வானரர்கள் சந்தோஷத்தால் அளித்த வனம் எது? மதுவனம். ஓகே. மதுவனம் யாருடைய? மதுவனம் யாருடைய? இந்திரனுடையது. மதுவனம் இல்ல. இல்ல மேம். இல்ல மேம். மதுவனம் யாருடையது?
சுக்ரீவனுக்கு சுக்ரீவனுடையது மேம், சுக்ரீவனுடையது. காவலாளி. மதுவனர் காவலாளி யார்? ததிமுகன். அவதான் ததி பாண்டவன். ததிமுகன். ததிமுகன் காவலாளி மேம். சீத்தை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை முதலில் கூறியவர் யார்? சீத்தை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை முதலில் கூறியவர் யார்? ஜாம்பவான் மேம். இல்ல மேம். சுக்ரீவன் தான் மேம் கரெக்ட். சுக்ரீவன் தான். இல்ல மேம், முதல்ல சீத்தை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை முதலில் கூறியவர் சுக்ரீவன். அடியே ஜி क्वेश्चन முடிஞ்சது ஜி. जी श्रीमन नारायण जी मैम एला म्यूट करूंगा जी. சொல்லுப்பா. முடிஞ்சது ஜி क्वेश्चन எல்லாம். ஓ தட்ஸ் கிரேட். ரொம்ப அழகா இருந்தது क्वेश्चंस. நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ஈஸியா எல்லாரும் அட்டென்ட் பண்ற மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது क्वेश्चंस. இல்ல வந்து ஒரு ஃபுல் சுந்தர காண்டத்தை ரிவிஷன் கொடுக்குற மாதிரி அழகா செட் பண்ணிருந்தீங்க. ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேம், படிச்சதான் மட்டும்தான். இல்ல மேம், படிச்சிருந்தா இன்னும் நல்லா சொல்லிருப்போம். நீங்க சொன்னதை வச்சு அப்பப்போ நீங்க சொல்லும் போது கேட்டதுதான் மேம். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருந்தா பண்ணிருப்போம் நாங்க நிறைய. ஆக்சுவலி அதுவே ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டிசிபேஷன். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இது வந்து இது மாதிரியான அடிக்கடி குவிஸ் செஷன் வைங்கன்னு நான் இவங்களை வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு முறை ஃபுல்லா படிச்சு தரோவா ரெடி ஆகுற மாதிரி. இது ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்தது. இன்னும் அட்வான்ஸ் லெவல்லையும் அடுத்தடுத்து அத்தியாயம் வைஸ் கூட நம்ம குவிஸ் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட சஜஷன். டைம் இருக்கும்போது அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆமா மேடம், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க சொன்னதை வச்சு அந்த அப்பப்ப புரிஞ்சிருந்தோம். படிக்கல, இன்னும் அத ஃபுல்லா பாத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பான். தேங்க்யூ ஆல். ரொம்ப நல்லா இருந்தது செஷன். மேல என்ன பண்ணுவோம் அன்பிகா? அடியன் ஜி ஜி தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஜி. நன்றி ரேஜி. அடியன் ஜி. அடியன் ஜி. அடியன் அனைவருக்கும் வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நெல்லை சஹஸ்ர மண்டியின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்த நமது குருஜி, கிருஷ்ணன் புகழை மட்டுமே தன் வாயிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் நமது குருஜி திருமதி பாலா சிவகுமார் அவர்களுக்கும் அடியவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நமது உச்சரிப்பில் எவ்வளவு பிழை இருந்தாலும் அதை சரி செய்து திரும்ப திரும்ப படிக்க துண்ண குருஜி அவர்களுக்கு நன்றி. பொறுமையின் சிகரம் பாலா மேம், அதுக்கு வேற ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு பொறுமையா நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க வச்சாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. தான் அனுபவிச்சத நம்மளையும் அனுபவிச்சு அதுக்குள்ளேயே இழுத்து கூட்டு போயிருக்காங்க. திரும்பவும் நம்ம ரீவைன் பண்ணி பாக்குற அளவுக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. நம்மளே திரும்ப திரும்ப ரீவைன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. குருஜி அவர்களுக்கு நன்றிகள், பல பல நன்றிகள். வந்து கலந்து கொண்ட அத்தனை அடியார்களுக்கும் நன்றிகள். அடியன் ஸ்ரீமன் நாராயணாஜி. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். ராதே ராதே. தேங்க்யூ ஆல். மறுபடியும் உங்க குரலை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ஸ் நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ அம்பிகா மேம், ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டோம். குருஜி குரலையும் கேட்டோம். தேங்க்ஸ். குருஜிக்கு தான் எவ்வளவு நன்றிகள். பண்ணது நல்லா இருந்தது மேம். குருஜிக்கு தான் அவ்வளவு நன்றிகள். குருஜி மேம் எனக்கு முதல்லயே தெரியும், அம்பத்தூர்ல. அடியன்ஜி. ஹலோ, நமஸ்காரம். கேக்குதா? குருஜி இருக்காங்களா? போயிட்டாங்களா? இருக்காங்க சார். குருஜி இருக்காங்க. இவ்வளவு நேரம் நமக்கு சுந்தரகாண்டத்துடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி
நமக்கு மறுபடியும் வந்து இன்று சிறப்பித்த குருஜி அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து கொடுத்த திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கும் மண்டலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துலட்சுமி மேடம் தன்னுடைய முடியாத சூழ்நிலையில் கூட அவர்கள் வந்து இன்று வந்தது வந்து மறக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து அவர்கள் மண்டலிக்காக வந்து ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு 20 நிமிஷம் பிரேக். கரெக்டா 2 மணிக்கு லிங்க் ஓபன் ஆயிரும். இந்துமதி மேடம், அகிலா மேடம் இருக்கீங்களா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணீங்க. அகிலா மேடம் இருக்காங்கல்ல, அகிலா மேடம் இந்துமதி மேடம் 2 பேரும் 2 மணிக்கு ஓபன் பண்ணி